உங்கள் மூர்த்தியின் முகவரி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இந்தியாவில் அருகிலுள்ள நேபாள நாட்டில் மிகப்பெரிய ஒரு புரட்சி நடந்து ஒரு அதிகார மாற்றம் நடந்திருக்கிறது. இதுவரை உலக வரலாறுல இதுவரை பார்த்திராத ஒரு புரட்சி அப்படின்னு சொல்லணும். இதுக்கு முன்னாடி ஒரு அரசாங்கம் ஊழல் செய்திருக்கிறது, மிகப்பெரிய ஊழல்ல தாண்டவம் ஆடிட்டு இருக்குது. அங்க அரசியல்வாதிகளை கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழல் இருக்குது. நாட்டுல அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்கல, பெட்ரோல் கிடைக்கல, உணவுப் பொருள் கிடைக்கல அப்படின்றதுக்காக இறங்கி புரட்சியை செய்து ஆட்சி மாற்றங்கள் நடந்த நாடுகளைத்தான் நாம் இதுவரை பார்த்திருக்கிறோம். வரலாறுகளிலும் அதுதான் படித்திருக்கிறோம். தற்போது முதலாக நேபாளத்தில் 26 சமூக வலைதளங்களை முடக்கியதால் அந்த நாட்டில் உள்ள அதாவது யங்ஸ்டர்கள் ஜென் ஜெட் அப்படின்னு சொல்லக்கூடிய இளைஞர்கள், சின்ன பசங்க எல்லாருமே இறங்கி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை கட்டமைத்து அந்த நாட்டில் இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தையும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஜனாதிபதி மாளிகை, பிரதமர் அலுவலகம், இன்னும் எல்லாவற்றையும் அடித்து நொறுக்கி தீ வைத்து கொளுத்தி அந்த நாடே எரிஞ்சிச்சு. அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இதுவரை 21 பேர் உயிரிழந்திருக்கிறதாகவும் 400 பேர் மிக உயிருக்கு ஆபத்தான நிலையில மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டாகவும் அந்த நாட்டினுடைய அரசாங்கம் தகவல் சொல்லுது. அது குறைவான மதிப்பீடு, உயிர் சதங்கள் இன்னும் கூடுதலாக இருந்திருக்கும். அதை அரசாங்கம் குறைச்சி சொல்லுது அப்படின்னு தான் நமக்கு தெரியுது. இன்னும் நாட்கள் ஆக ஆக அதனுடைய எண்ணிக்கை கூடலாம். குறைந்தபட்சம் 100 பேராவது இருந்திருப்பாங்கன்னு வச்சுங்களேன். இது நடந்திருக்கு. ஆனா இதுல என்ன பெரிய வேடிக்கையான விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டா, ஒரு நீண்ட ஆண்டு காலமாக மன்னராட்சி நடந்து கொண்டிருந்த ஒரு நாடு. அந்த நாட்டுல அது மன்னராட்சின்னா அங்கதான் மிகப்பெரிய ஊழலும் மிகப்பெரிய அதிகாரமும் கையில வச்சுக்கிட்டு தாண்டவம் ஆடிக்கிட்டு இருந்த ஒரு நாடு. அந்த நாட்டுல கம்யூனிஸ்ட் கட்சி முதலா கட்டமைத்து போராடி ஜனநாயக பாதைக்கு திரும்பி தேர்தல் நடைமுறைக்கு வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் இப்ப ஆட்சியை செய்து கொண்டிருக்கிறது. அது குறிப்பா சீனாவுடைய ஆதரவு பெற்ற ஒரு நாடு அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவின் ஆதரவு பெற்ற ஒரு நாடும் அப்படின்னு சொல்லலாம். அங்க மன்னராட்சி இருந்துட்டு இருக்கும் போது அது இந்துக்கள் நாடு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய சங்கராச்சாரியர் உட்பட போன்ற நபர்கள் எல்லாமே என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, அது இந்துக்களுடைய நாடு, உலகத்திலேயே இந்துக்களுக்குன்னு ஒரு நாடு இருக்குன்னா அது நேபாளம் தான் அப்படின்னு சொல்லி இவங்க பிரகடனப்படுத்திட்டு இருந்தாங்க மன்னராட்சி இருந்த காலகட்டத்துல. அதுக்கு பின்னாடி அங்க ஒரு புரட்சி ஏற்பட்டு மாற்றம் நிகழ்ந்து அங்க கம்யூனிஸ்ட் கட்சி நிலையான ஒரு ஆட்சியை கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த சமூக வலைதளம் இருக்குல்ல, பேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப், இந்த மாதிரியான சமூக வலைதளங்கள்ல இருக்கக்கூடிய யூடியூப் சேனல்கள் இவங்க எல்லாம் எங்கேயோ ஒரு வெளிநாடுகள்ல இருந்து கொண்டு அந்த நாட்டை பத்தி கருத்து சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. நேபாளத்தை பத்தி ஒரு கருத்து சொல்றாங்க யூடியூப் சேனல்ல. நேபாளத்தை பத்தி, நேபாளத்தினுடைய அரசாங்கத்தை பத்தி, அதனுடைய ஆளும் பிரதமரை பத்தி நிறைய கருத்துகளையும் வதந்திகளையும் பரப்பி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க என்ன ஒரு தீர்மானம் போடுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, நீங்க யூடியூப் சேனல் நடத்துங்க, பேஸ்புக் நடத்துங்க, எது வேண்டுமானாலும் நடத்துங்க. ஆனா அதற்கு எங்க நாடுகள்ல ஒரு அலுவலகத்தை திறந்து அதன் மூலமாக எங்க நாட்டினுடைய சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நீங்க அந்த சமூக வலைதளத்தை வைக்கணும். அதனால எங்க நாட்டில் ஒரு அலுவலகத்தை நீங்க திறக்கணும். ஏன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்ப கூட நமக்கு யூடியூப்ல ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா புகார் யார்கிட்ட பண்ணி கொடுக்கறது? பேஸ்புக்ல நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா புகார் யார்கிட்ட பண்ணி கொடுக்கறது? எங்கேயோ அமெரிக்காவில இருந்துகிட்டு நீ பாட்டுக்கு ஒரு வலைதளத்தை நடத்துறீங்க, அதுல இருக்கக்கூடிய நிறை குறைகளை நாங்கள் எப்படி அதை சரி செய்ய முடியும்? அதனால் எங்கள் நாடுகளில் நீங்கள் அலுவலகத்தை திறந்து எங்கள் நாட்டின் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு உங்களுடைய செயலியை, சமூக வலைதளத்தை நீங்கள் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேபாள நாட்டினுடைய அரசாங்கம் ஒரு தீர்மானத்தை கொண்டு வரும். அப்ப இந்த சைனாவில் இருக்கக்கூடிய இந்த டிக்டாக் நிறுவனங்கள் மற்ற நிறுவனங்கள்லாம் அவங்களுடைய ஒப்புதலுக்கு ஏற்று சைன் பண்ணி அவங்க நடத்திட்டு இருக்காங்க. ஆனா ஒரு 26 செயலி யூடியூப் சேனல்கள் அதுக்கு உடன்படாதனால அதை அந்த நாட்டு அரசாங்கம் தடை செய்யுது. அப்படி தடை செய்யும் போது இவர்கள் அந்த நாட்டினுடைய இளைஞர்களை டிக்டாக் மூலமாக, அந்த செயலி மூலமாக ஒருங்கிணைச்சு மிகப்பெரிய அளவுல ஒரு வன்முறையில இறங்கி ஒரு போராட்டத்தை கட்டமைத்திருக்கிறார்கள். அதாவது ஜெனரேஷன் ஜெட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த யங்ஸ்டர்கள், சின்ன வயது, அந்த ஜெனரேஷன் ஜெட் அப்படின்னா அவங்க எந்த வயதுக்குள்ள இருந்து வராங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 96ல பிறந்து இப்போது வரை இருக்கக்கூடிய ஜெனரேஷனை ஜெனரேஷன் ஜெட் அப்படின்னு சொல்லி அந்த பிரிவுக்குள்ள கொண்டு வராங்க. அந்த இளைஞர்கள் இப்ப அங்க ஒரு பெரிய போராட்டத்தை கட்டமைத்து நாடு முழுக்க தீப்பற்றி எரிய ஆரம்பித்திருக்கிறது. எரிய ஆரம்பித்து இன்னமும் பதற்றமான ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது. இப்ப பிரதமர் பதவி விலகிட்டார். பிரதமர் சர்மா ஒலி
அவர் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர். கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய 4வது முறையாக அவர் பிரதமர் பதவியை அங்க ஏற்றிருக்கிறார். அவர் நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இப்ப அங்க ராணுவம் கையில் எடுத்திருக்குது அந்த நாட்டை. இப்ப ராணுவம் கையில் எடுத்திருக்குது. இதுக்கு பின்னணியில யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, வெறும் நேபாளத்தில் இருக்கக்கூடியவங்க மட்டுமே இதனுடைய பின்னணியில் இருக்கிறாங்களா? வெறும் செயலிக்காக 26 யூடியூப் சேனலுக்காகவும் சமூக வலைதளத்திற்காகவும் தடை செய்யப்பட்டதாக இந்த போராட்டத்தை தொடங்கி கடைசியா இது அற்பமா போய் முடிஞ்சிடும் அப்படின்றதுக்காக ஊழல் செய்துட்டாங்க. அரசியல்வாதிகள் எல்லாம் ஊழல்வாதிகளாக இருக்கிறாங்க, அதனால நாங்க ஒழிச்சே தீரணும் அப்படின்ற லெவலுக்கு அவங்க கொண்டுட்டு போறாங்க. ஜனாதிபதி பிரதமர் மாளிகையெல்லாம் அடிச்சு நொறுக்கி அவர்கள் கொளுத்துறாங்க. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியின் மீது ஒரு நம்பகத்தன்மையை இழக்க செய்யணும், அவ்வளவுதான் அதனுடைய நோக்கம். இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க? இனிமே தேர்தல் நடந்தாலும் கம்யூனிஸ்ட் கட்சி அங்க வெற்றி பெறக்கூடாது, வெற்றி பெற முடியாத அளவிற்கு இந்த போராட்டத்தை கொண்டு சென்றிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அப்படின்னா இந்த போராட்டத்துக்கு பின்னாடி இருக்கிறது யாரு? இந்த போராட்டத்தை இயக்குவது யார்? அந்த இளைஞர்களை தூண்டி விட்டது யார்? இதுதான் முக்கியமான கேள்வி. இந்த சமூக வலைதளத்தை நடத்தக்கூடியவர்கள் மட்டுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்ல. நேபாளம் என்பது அந்த நாடு சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியை செய்கிறது, அதனால் சீனா ஆதரவு பெற்ற ஒரு நாடாக இருக்கிறது. அங்க 81% பேர் இந்துக்கள் இருப்பதால் அது இந்துக்களுடைய நாடு, இந்துக்கள் பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா அரசாங்கம் கிளைம் பண்ணுது. 3வதாக அமெரிக்கா அந்த நாட்டினுடைய போராட்டங்கள்ல தலையிட்டு இருக்கிறது, அமெரிக்காவுடைய உளவுத்துறை தலையிட்டு இருக்கிறது என்றும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அதாவது கம்யூனிஸ்ட் கட்சி எங்கெல்லாம் இருக்குதோ அழிக்க வேண்டும், அதை அழித்து முடக்க வேண்டும் என்பதுதான் அமெரிக்காவுடைய நோக்கம். அதற்கு இந்தியாவும் அதற்கு பக்கபலமாக நின்று ஆதரவு கொடுத்திருக்கிறது என்பதுதான் இப்போது வரக்கூடிய அந்த தகவலாக இருக்கிறது. இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பங்களாதேஷ்ல கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஷேக் ஹசீனா பெரிய ஊழல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அங்க ஒரு போராட்டம் கட்டமைச்சார்கள். அந்த போராட்டத்துக்கு பின்பு அங்க இருக்கக்கூடிய ஒரு பேராசிரியரை கொண்டு வந்து இப்ப தற்காலிக பிரதமராக நியமனம் செய்திருக்கிறாங்க. ஒவ்வொரு நாட்டிலையும் போராட்டம் எப்படி நடக்குன்னா, முதல்ல எச்சரிக்கை விட்டு ஒரு போராட்டம் பண்ணுவாங்க. இப்ப பக்கத்துல இலங்கையில் நடந்தது 2022 கோத்தபய ராஜபக்சே தலைமையில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தை எதிர்த்து மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டத்தை கட்டமைத்தாங்க. அங்க இடதுசாரி இயக்கங்கள் அங்க வெற்றி பெற்றது, இடதுசாரி ஆட்சி அமைச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தது அங்க ஒரு பிரைம் மினிஸ்டர் ஒருத்தர் வந்திருக்காங்க. அதான் ஆச்சரியமான விஷயம். அந்த அம்மா சமூக நல ஆர்வலர் ஹரிணி என்று சொல்லக்கூடிய ஒரு அம்மா பிரதமராக இருக்காங்க. அந்த பிரதமர் அவங்க அதுக்கு முன்னாடி எந்த அரசியல் கட்சியில இருந்தாங்க, அவங்க எப்படி வந்தாங்கன்னே தெரியாது. ஆனா அவங்க தற்போது பிரதமராக நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. அங்க கொஞ்சம் கொஞ்சமாக அங்க என்ன பிரச்சனை, இலங்கையில என்ன பிரச்சனை இருந்தது? பெட்ரோல் கிடைக்காம தட்டுப்பாடு ஏற்பட்டது, உணவுப் பொருள் கிடைக்காம தட்டுப்பாடு ஏற்பட்டது. பெட்ரோலுடைய விலை 250 ரூபாய் 300 ரூபாய் ஒரு லிட்டர் அப்படின்னு சொல்லி அங்க விற்பனை செய்யப்பட்டது. அதுவும் கிடைக்கல அப்படின்ற ஒரு நிலைமை இருந்தது. அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய மோசமான நிலைக்கு சரிவையை சந்திச்சது. விலைவாசி எல்லாம் தாறுமாறா ஏறி இருந்தது. அதனால அங்க இருக்கக்கூடிய அங்க இளைஞர்கள், மாணவர்கள் எல்லாமே படிப்படியாக அந்த போராட்டத்தை கட்டமைத்து இறுதியா தான் அதிபர் மாளிகையை அடிச்சு நொறுக்கி கோத்தபய ராஜபக்சே குடும்பத்தையே நாட்டை விட்டு வெளியேற்றினாங்க. அது ஒரு பெரிய போராட்டம். பங்களாதேஷ்லயும் அதே மாதிரி தான் நடந்தது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் ஒரு போராட்டம் கட்டமைச்சு பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா அந்த அம்மா இந்தியாவில் அடைக்கலம் கேட்டு தங்கியிருக்காங்க. ஆனா எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாம நேபாளத்துல மட்டும்தான் எடுத்த உடனே நேரா சின்ன சின்ன போராட்டங்கள்லாம் இல்ல, எடுத்த உடனே பிரதமர் மாளிகையும் நாடாளுமன்றத்தையும் அடிச்சு நொறுக்கி தீ வச்சு கொளுத்தி ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தி இன்னைக்கு ஒரு பதட்டமான ஒரு சூழல் இருந்து வருகிறது. இப்ப நேபாளத்துல ராணுவம் தன்னுடைய ஆட்சியை கட்டுப்பாட்டில், அந்த நாட்டை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்கிறது. விரைவில் ஒரு தற்காலிக அரசாங்கம் நியமனம் செய்வதற்கு அந்த ஜெனரேஷன் ஜெட் இளைஞர்கள் கூட பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் 2-3 நாட்களில் அந்த சுமூகமான நிலை ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் நேபாளத்தில் இருக்கக்கூடிய 81% இந்துக்கள் அப்படின்னு சொன்னா அவர்களில் இந்துக்கள் மத வழிபாட்டை பின்பற்றக்கூடியவர்கள் மிக மிக குறைவு. ஒரு 25-30% தான் இருப்பாங்க. ஏன்னா அவர்கள் எல்லோருமே கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தில் வந்தவர்கள். முழுக்க முழுக்க அங்க ஒரு சின்ன நாடாக இருந்தாலும் அவர்கள் எல்லோரும் கம்யூனிஸ்ட் கட்சியால் பயிற்றுவிக்கப்பட்டவர்கள், கம்யூனிஸ்ட் கட்சி சித்தாந்தத்தில் ஊறி வளர்ந்தவர்கள். இப்போது கூட பேசப்படுகிற ஒரு அம்மா
சுஷீலா கார்கி அப்படின்ற ஒரு அம்மையார் அங்க இடைக்கால பிரதமராக நியமனம் செய்யப்படலாம் என்று ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. யார் இந்த சுஷீலா கார்கி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவர்கள் கூட கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சித்தாந்தத்தில் பின்புலத்தில் வந்தவராக தான் இருக்க வேண்டும் அப்படி என்று கூறப்படுகிறது. அது ஒரு சரியான தகவல் இன்னும் நமக்கு வரல. இன்னும் அவங்கதான் நியமனம் செய்யப்படுகிறார்களா அப்படின்னு தெரியல. இன்னும் ஒரு வாரத்துல ஒரு புதிய அரசாங்கம் அங்க உருவாகுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. இன்னும் ஒரு காணொலியில நாம இதை பத்தியான விரிவாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.